கான்ட்ரவர்சியை சந்திக்க நான் தயார். ஜனாமா உறுதி. என்ன கான்ட்ரவர்சிப்பா? ஜனாமாவை சிஎமோட பிஏ வந்து மீட் பண்ணுறாரு. கவர்மெண்ட் ஒரு லைப்ரரி கட்ட போகிறதாவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போக வசதியான ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கதாகவும் சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். மக்களுக்கு பணம் கொடுக்குறத விட படிப்பு கொடுக்குறதுக்கு எதுனாலும் செய்யலாமே. நான் யார்கிட்டயாச்சும் பேசணுமா அப்படின்னு ஜனாமா கேட்க, அதுக்கு இல்லை மேடம், உங்கள் லேண்டு தான் அது, அதான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் லேண்டா கொடுத்துட்றேன், எங்கே சைன் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஜனாமா கேட்க, சிஎம்பிஏ சொல்கிறாரு, மேடம் அவங்க அயனம்பாக்கம் இடம் மேடம் அப்படின்னு சொல்ல ஜனாமா ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பிஏ கிளம்பி போனதுக்கப்புறம் சேதுவும் சிபியும் பிரகாஷ் கிட்ட கேட்க, ஏன் இதை கொடுக்குறதுல என்ன ப்ராப்ளம், எதுனாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரகாஷ் சொல்கிறாரு, அது அம்மு பேரில் இருக்கிற இடம், ஃபஸ்ட்டு வாங்கின இடம், அம்மு கிட்ட போய் எப்படி போய் கேட்குறது, அம்மு கையெழுத்து வேணும்ல அப்படின்னு பிரகாஷ் சொல்ல, செய்து சொல்கிறாரு, மாமா இதுதான் சாக்குன்னு ஜெயராணி சித்தி இங்கே வர வச்சு ஜனாமா கிட்ட பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பிரகாஷ் வந்து அம்மா கிட்ட போய் பேச போகிறாரு. ஜனாமா சொல்கிறாங்க, அவகிட்ட போய் நான் நிற்க மாட்டேன், என்ன கான்ட்ரவர்சி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், வேறு இடத்த கொடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறவங்க, அவங்க அந்த இடம் தான் வசதியாக இருக்குன்னு கேட்டால் கொடுத்துட்டு போயிடலாம்ல, அம்மா என்ன தகராறாக பண்ண போகிறா, வந்து கையெழுத்து போட்டு கொடுனா போட்டு கொடுத்துட போகிறா, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்குற கணேசன், அவள் வருவா ஆனால் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வரத்னத்துக்கு கண் கொடுத்துருந்த கந்து வெட்டிக்காரம்மாவை மீட் பண்ணி, ஜெயராணி பேரில் சென்னையில் ஒரு இடம் இருக்குது, நீ போய் அதை கேளு, இந்த கடனை சாக்கா வச்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அந்த இடத்த எழுதி வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா ஒரு சம்பவம் பண்ண கிளம்பிடுறாங்க. ஜெயாவையும் ஜனாமையும் சேரவே விட மாட்டாரோ கணேசன். அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.